இன்னொரு இடத்துல சொன்னாங்க, தம்பதியராக சேர்ந்து தொழுகை நிறைவேற்றுறாங்கல்ல, அதுக்கு அளப்பெரிய நன்மை. கணவனும் மனைவியும் சேர்ந்து வீட்டிலே ஜமாத்தாக தொழுகிற பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்பது அளப்பெரியது. மற்ற காரியங்கள்ல சேர்ந்து உட்கார்ந்து தீமையான காரியங்கள்ல ஒரு டிவி பார்க்கறதுல ஈடுபடுவாங்க. ஆனா தொழுகை என்பது இருவரும் சேர்ந்து ஜமாத்தாக இன்றைக்கு நடைபெறுகிறதா என்று கேட்டால் இன்றைக்கு அப்படியான காட்சியை பார்க்க முடியாது கிடையாது. ரசூல்லா சொல்றாங்க, மனிஸ்தைக்கல, எந்த ஒரு மனிதன் தானும் எழுந்து வைக்கல் இம்ராத்தஹு தன்னுடைய மனைவியையும் எழுப்பி ஃபஸல்லயா ஜமீஆ இருவரும் சேர்ந்து ஜமாத்தாக தொழுகிறார்களோ குத்திபா மின ஸாக்கிரீன் அல்லாஹ் கஸீரா வ ஸாக்கிராத் அவ்விருவரும் இறைவன் சொல்லுகின்ற அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிற பெண்கள், அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிற ஆண்களுடைய பட்டியலிலே அவ்விருவரும் பதிவு செய்யப்படுகிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்வான், நாம நிறைய கேள்விப்பட்டதான். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள், மூமினான ஆண்கள் மூமினான பெண்கள், அதிகம் தொழக்கூடிய ஆண்கள் தொழக்கூடிய பெண்கள், தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் தர்மம் செய்யக்கூடிய பெண்கள், இறைவனை அஞ்சக்கூடிய ஆண்கள் இறைவனை அஞ்சக்கூடிய பெண்கள்னு ஒரு பெரிய பட்டியலை அல்லாஹ் சொல்லுவான். அதுல ஒரு இடத்தில் இறைவன் சொல்லுகிறான், வஸாக்கிரன அல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய ஆண்கள், வஸாக்கிராத் அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறக்கூடிய பெண்கள். இந்த பட்டியல் இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைக்கும், மகத்தான கூலி கிடைக்கும்.